புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஆட்டம் தொடங்கி விட்டது. தொடங்கி அந்த ஆட்டத்தை குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருவது கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆட்டம் இனிமே ஆரம்பமாக போற அந்த ஆட்டம் ஆரம்பமாவதற்கு முன்பாகவே ஆடிய ஆட்டத்தை பார்த்துருவோம். யார் இவரு? ரொம்ப பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு. அவர் தான் ஆக்சிஸ் மை இந்தியாவோட தலைவர். லக்கி மேன் என்ற திரைப்படத்தில் கவுண்டமணி பாடுவார் இல்லைங்களா? கனவு பலித்தது, ஹே ஹே கனவு பலித்தது கிட்டத்தட்ட அதே மாதிரி ரைமிங்ல தான் பாருங்க. கணிப்பு பலித்தது, என்னுடைய கணிப்பு பலித்தது. யார் யாரோ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை குறித்த எக்ஸிட் போல் என்னென்னமோ சொன்னாங்க, இப்ப என்ன செஞ்சாங்கன்ற ஒரு வகையில பாருங்க எல்லாருக்கும் பதிலடி தரும் விதமாகத்தான் ஆக்சிஸ் மை இந்தியாவோட தலைவர் ஸ்டாஃபோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. ஏன் சார் பிரதீப் குப்தா சார் ஏன் இப்படி எங்க அப்பன் குதிரைக்குள்ளன்ட்டு உங்களுக்கு நீங்களே ஏன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி காட்டி குத்துக்கிறீங்க? நாங்க ஏதாவது கேட்டோமா? இல்ல வேற யாராவது சந்தேகத்தை எழுப்பினாங்களா? வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவர்கள் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் என்னுடைய முதல்வர் பதவியை, ஏனென்றால் இந்த வெற்றி நியாயமாக கிடைத்த வெற்றி கிடையாது, என்னிடமிருந்து திருடப்பட்ட வெற்றின்ட்டு ராஜினாமா பண்ண மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டில் சந்தேகத்தை கிளப்பினாங்களா? திருடப்பட்ட வெற்றின்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லைங்களே. ஆனா நீங்களே ஏன் காட்டி குத்துற மாதிரி இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க? பெறப்பட்ட இந்த வெற்றி எப்போதோ யாரோ எங்கேயோ தீர்மானித்து டிசைன் செய்யப்பட்டதை போல அந்த டிசைன் வெற்றியை நான் தான் முதல் முறையாக கண்டுபிடிச்சு கணித்து வெளியே சொன்னன்ற ஒரு வகையில ஏன் சார் இப்படி டான்ஸ் ஆடி நீங்களே எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்ட்டு காட்டி கொடுத்துக்கிறீங்க? வெஸ்ட் பெங்கால்ல எப்படி மம்தா அவர்கள் என்னிடமிருந்து திருடப்பட்ட வெற்றின்னு சொன்னாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. இரண்டு பார்வை ராகுல் காந்தி அவர்களின் பார்வை. ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்கலாம் அந்த காலத்துல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. ரெண்டு வெற்றியை குறித்து பதிவு பண்றது. வெஸ்ட் பெங்கால் அசாம் வெற்றியை குறித்து பதிவு பண்ணும்போது திருடப்பட்ட வெற்றி அப்படின்னு பதிவு பண்றாரு. தமிழ்நாடு வெற்றியை குறித்து பதிவு பண்ணும்போது இளைஞர்கள் மூலமாக கிடைத்த வெற்றி புரட்சி அப்படின்ற ஒரு வகையில பதிவு பண்றாரு. ஏன் சார் ஏன் இப்படி? ஒரு பக்கம் மம்தா அவர்கள் திருடப்பட்ட வெற்றின்றாங்க, நீங்களும் அதை நிரூபிக்கும் வகையில் அசாம் வெஸ்ட் பெங்காலை குறித்து பதிவு பண்ணும்போது திருடப்பட்ட வெற்றின்னு சொல்றீங்க. தமிழ்நாடு வெற்றியை குறித்து மட்டும் இளைஞர்கள் உருவாக்கின புரட்சி அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ட்டு நாங்க ஏதாவது கேட்டோமா? இல்லைங்களா? அப்புறம் ஏன் சார் டான்ஸ் ஆடி காட்டி கொடுத்துக்கிறீங்க? பஞ்சதந்திரம் படத்தில் ஜெயராமு டைலாக் சொல்லுவாரு, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே பேசி வச்சு தானே. அந்த மாதிரி ஏதாவது ஏற்கனவே பேசி வைத்த வெற்றி தான் இதுன்னு நீங்க சொன்னதை நாங்க ஏதாவது சொன்னோமா கேட்டோமா? இல்லைங்களா? அப்புறம் ஏன் சார் டான்ஸ் ஆடி நீங்களே உங்களை போட்டு கொடுத்துக்கிறீங்க? ஆளுங்கட்சியாக இருந்த திமுக நடந்து முடிந்த இந்த தேர்தலில் எதிர்கட்சியாக தள்ளப்பட்ட பிறகும் கூட மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம்னு பெருந்தன்மையா சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா நீங்க ஏன் சார் இப்படி சின்ன பசங்க தரமா நந்துக்கிறீங்க? டிஷர்ட்டை ஒன்று போட்டுக்கிட்டு ஏன் இப்படி கரெக்டா பண்றீங்க? அப்போ யாருக்கும் தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது டிசைன் பண்ண வெற்றி தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குன்ட்டு யாராவது ஏதாவது கேட்டு போறாங்க சார். நீங்களே டான்ஸ் ஆடி காட்டி கொடுத்துக்கிறத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஏதோ உள்குத்து இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த வெற்றிக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குன்னு யாராவது சந்தேக கேள்விக்குறி போட்டு ஏதாவது கேட்டாங்களா? இல்லைங்களா? இல்ல தமிழ்நாட்டில் விஜயோட அலை பெரிய அளவில் வீசிதான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறதுன்னு இப்ப சொல்ற அந்த அலை புதுச்சேரியில் ஏன் வீசாம போயிடுச்சுன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? நாங்களும் கேட்கவும் மாட்டாங்க, மற்றவங்க கேட்பாங்க இல்லைங்களா? திடீர்னு சந்தேகப்பட்டு தமிழ்நாட்டில் விஜயோட அலை பெரிய அளவில் வீசியது, அந்த வீசுற அலையை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு இப்ப டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட்டத்தை கூட்டி பிரச்சாரம் செய்த மாதிரி தானே பாருங்க புதுச்சேரியிலையும் கூட்டத்தை கூட்டி பிரச்சாரம் செஞ்சாரு. இங்கு அலையாக திரண்டு வந்த அதே செட்டப்பு கூட்டமோ இல்ல தானாக வந்து சேர்ந்த கூட்டமோ ஏதோ ஒன்று பாருங்க புதுச்சேரியிலும் அதே மாதிரி தானே கூட்டம் வந்தது விஜயை பார்ப்பதற்காக. இங்கு வீசிய அலை புதுச்சேரியில் ஏன் வீசாமல் போய்விட்டது? 234 தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் தனியா நின்று 108 இடங்களை வென்ற டிவிகே கட்சியால புதுச்சேரியில் வெறும் 30 தொகுதிகள் கொண்ட புதுச்சேரியில் ஏன் ஜெயிக்க முடியாம போயிடுச்சு? ஆட்சியை கைப்பற்ற முடியாம போய்விட்டது. வெறும் 2 இடங்களை மட்டும் ஏன் பெற்றிருக்கிறது டிவிகே கட்சி? தமிழ்நாட்டில் இருந்தது திமுக ஆட்சி, புதுச்சேரியில் இருந்தது பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி என்கின்ற காரணத்திற்காகவா? ஏன்னா பாருங்க புதுச்சேரியில் மீண்டும் என்டிஏ கூட்டணியை தேர்ந்தெடுத்ததற்காக மக்களுக்கு நன்றி சொல்வதோடு மட்டும் அல்லாமல் எங்களுடைய ஆட்சியின் சாதனை பிடித்து போனதால் தான் மீண்டும் எங்களையே தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்கேஜேபி கட்சி அந்த புதுச்சேரியில் ஆட்சியில் இருக்கிற காரணத்திற்காக டிவிகே கட்சி ஜெயிக்க முடியாம போச்சான்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா? சோ தமிழ்நாட்டில் கிடைத்த வெற்றி ஏன் புதுச்சேரியில் விஜய்க்கு கிடைக்கவில்லை? ஏதோ மர்மம் இருக்கு, உள்குத்து இருக்குன்னு யாராவது கேட்டாங்களா? சந்தேகத்தை எழுப்புனாங்களா? இல்லைங்களா? அப்புறம் ஏன் சார் நீங்க டான்ஸ் ஆடி
ஏதோ இதுக்கு பின்னாடி செட்டப் இருக்குன்ட்டு சந்தேகப்படக்கூடிய வகையில் இப்படி பண்றீங்க, தப்பு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இருக்கோ இல்லையோ, இருந்ததோ, இருக்க போகுதோ, இல்லாம போகுதோ, ஏதோ ஒண்ணு. ஆக மொத்தம் பாருங்க, மக்கள் தீர்ப்பே மகேச தீர்ப்பு என்பதை மக்கள் கொடுத்த தீர்ப்பை மனமாற பாராட்டி தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் திமுக கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு அவருடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்காக ஆளுநர்கிட்ட கடிதத்தை கொடுத்திருக்காரு. ஆனால் வெஸ்ட் பெங்கால் பக்கம் இல்ல முடியாது, இது போங்காட்டம், கல்லாட்டம் ஆடுறீங்க நீங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இது முறையான பெற்ற வெற்றி கிடையாது, என்னிடமிருந்து திருடப்பட்ட வெற்றி, நான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன்பான்னு அடம் பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யாரும் திருடப்பட்ட வெற்றின்னு சொல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு அடலாம் பிடிக்கல இல்லைங்களா? அந்த உண்மை ஒரு வாரம் வந்துட்டு போடும், தப்பு கிடையாது. ஆனா எது தப்பு தெரியுங்களா? முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக, அது சம்பிரதாய நடைமுறை தான் இருந்தாலும் பாருங்க, முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஆளுநரிடம் கடிதம் கொண்டு போய் கொடுப்பதற்கு முன்பாகவே சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற துணை முதல்வர் அலுவலகம் மற்றும் முதல்வர் அலுவலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் வீசி எறிகிறாங்க. பாத்தீங்களா? என்னப்பா ஃபைல் இது, தூக்கி போடு போ, இது புக்கு, என்னங்குது புக்கு, போ தூக்கி போட. இதையும் அந்த பக்கம் என்ன சிலை, யாருது? கலைஞருது. அந்த கலைஞர் சிலையை எப்படி தூக்கி வைக்கிறாரு பாத்தீங்களா கீழா? ஏன் இப்படி? ஆளுநரிடம் கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கும் போது நான் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்கிறேன், பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வேறு ஒரு புதிய அரசு அமையும் வரை காபந்து அரசு, உங்களுடைய அரசை தொடர வேண்டும் என்று ரிக்வஸ்டும் வச்சிருக்காரு. ஆனா பாருங்க, அதற்குள்ளாகவே யார் யார் ஆபீஸ்ல என்னென்ன பொருள் இருக்கு எதையும் விட்டு வைக்காதீங்க, எல்லாத்தையும் தூக்கி அடிங்கன்னு தூக்கி அடிச்சுன்னு. இதுக்கே எப்படின்னா மத்தத்துக்கலாம் எப்படி? திமுக கட்சி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, எப்பவுமே ரிப்போர்ட்டர்ஸ்க்கு, பத்திரிகையாளர்களுக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாருங்க, வந்த கையோடு கொளத்தூர் பாபு இருக்கார் இல்லைங்களா, டிவிகே கட்சி வேட்பாளர், எம்எல்ஏவா மாறி நிக்கிறாரு. இப்போ அவர் வந்த கையோடவே உள்ள போறாரு. எங்க போறாருன்னு அடுத்து நம்ம பார்ப்போம். போய் நிற்கிறாரு. பிரஸ் மீட்ல மைக்க நீட்டுறாங்க. பா 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 அந்த பக்கம் போ, நீ பா, யாரு நீனா, எதுக்கு வர, பா 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 பா, யாரும் நிக்க கூடாதீங்க, பா பா பா, மைக நீட்டின்னு. இவர் தான் கொளத்தூர் தொகுதியில் நின்ற பாபு என்பவர். இந்நாள் டிவிகே கட்சி, முன்னாள் திமுக கட்சி. இன்னும் பதவி பிரமாணம் கூட எடுத்துக்கல. ஆனால் அதற்குள்ளாக மைக்க நீட்டின கையோடு போ 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 போ, யார் நிக்க கூடாதுன்ட்டு கொசு அடிக்கிற மாதிரி எப்படி விரட்டுறாரு பாருங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு டிவிகே கட்சி ஆட்சி பண்ற அந்த அடுத்த 5 ஆண்டுகள் வரைக்கும் இவர் தான் கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ. இருந்துட்டு போங்க, தப்பு கிடையாது. அது பாபு, கொளத்தூர் பாபு வந்து நிற்காரு இல்லைங்களா? எங்க வந்து நிற்காருங்க? மீண்டும் உருவாகும் கூவத்தூர். என்னப்பா சொல்றீங்க? கூவத்தூர்லயே உருவாகுதா? இல்ல, லொகேஷனும் மாற்றம், கட்சியும் மாற்றம். அன்றைக்கு கூவத்தூர் அரங்கேறியது அதிமுக கட்சி. இன்றைக்கு கூவத்தூரை போலவே வேறொரு ரெசார்ட்ல வழக்கம் போல பாருங்க, ஆறுதல் தெரிவிக்கும் விழா நடந்தது இல்லைங்களா? டிவிகே கட்சியோட ஆறுதல் வழங்கும் விழா. அதே ரெசார்ட் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள அந்த ரெசார்ட்ல தான் மீண்டும் உருவாகும் கூவத்தூர். பெரும்பான்மை நிரூபிக்கிற வரைக்கும் டிவிகே கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள், வெற்றி பெற்றவர்கள் யாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகக்கூடாது. மொத்த பேர் இந்த ரெசார்ட்டுக்கு வந்துடணும். உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கு செய்து தரப்படும். தனி பெரும்பான்மை நிரூபிக்கிற வரைக்கும் யாரும் எந்த டிவிகே கட்சி வேட்பாளர் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகக்கூடாது. ஒட்டுமொத்தமும் இங்கதான் இருக்கணும். அன்று தமிழ்நாடு கண்ட கூவத்தூர் சம்பவம் இன்று கட்சி தான் மாறிக்கே தவிர, ஆனால் அதே சம்பவம் இடம்தான் சற்று மாறும். கூவத்தூரில் இருந்து மாமல்லபுரத்துக்கு சென்றிருக்கிறது. அந்த மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள ரெசார்ட்டுக்கு டிவிகே கட்சி வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த வரிசையில் பாபுவும் போறாரு, கொளத்தூர் பாபு. அப்படி போகும்போதுதான் மைக்க நீட்டினாங்கன்ட்டு ரொம்ப மரியாதை தெரிந்தவராக இருக்கிறாரே. கொளத்தூர் மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏவாக அடுத்த 5 ஆண்டுக்கு வச்சு அழகு பார்ப்பதில் தப்பு கிடையாது. சரி, இதுவும் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். பெரும்பான்மை நிரூபிக்கிற வரைக்கும் எல்லா வேட்பாளர்களும் அந்த ரெசார்ட்ல தான் தங்கியிருக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? பெரும்பான்மை ஏற்கனவே சொல்லணும் இல்லைங்களா? ஒரு 10லேருந்து 12 சீட்டு குறையுது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற அந்த மேஜிக் எண்ணானது 118. அந்த 118 எந்த கட்சிக்கு இருக்கோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கலாம். ஆனால் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 108 தாவேகா, 73 திமுக, 53 அதிமுக. தனி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல வெளியே இருந்து ஒரு 10-12 எம்எல்ஏக்களை கடனுக்கு வாங்கணும். இப்போ 2006ஆம் ஆண்டில் மைனாரிட்டி திமுக ஆட்சி அமைந்த அந்த மைனாரிட்டி திமுகன்னு குத்தி காட்டின அந்த ஆட்சியிலாவது கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்த அந்த ஆட்சியே மைனாரிட்டி சொல்லியிருந்தாங்க. ஆனா பாருங்க, அதை விட ரொம்ப மோசமாச்சே. டிவிகே கட்சி வெளியே இருந்துல கடன் வாங்குற சூழ்நிலை உருவாயிருக்கு. எந்த கட்சியிலிருந்து, எந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சி கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களை கடனை வாங்கி பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைக்கிறார் என்பது நாளைக்குள்ள தெரிஞ்சிடும். ஆனால் எந்த கட்சியெல்லாம் நம்மோடு
நம்மோட கூட்டணிக்கு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு சொல்லி விஜய் நடத்திய முதல் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொல்லியிருந்தாரு. நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். தேர்தலுக்கு முன்பு டிவிகே கட்சியோடு ஒரு சில கட்சிகள் இணைந்து கூட்டணி வைத்து பெறுகின்ற வெற்றி என்பது வேறு. ஆனால் இப்போது நிலைமையே வேறு. வெளியே இருந்து கடன் வாங்குகின்ற அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தால் மட்டும்தான் டிவிகே கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற நிலைமை இருக்கும் போது டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஏற்கனவே நீங்க சொன்னீங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்னு சொல்லி. இப்ப நாங்க வந்துடுறோம். ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்துருவீங்க இல்லைங்களா? எப்படியும் பாருங்க, ஒரு 4-5 கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்களை இழுத்தாதான் பெரும்பான்மை கிடைக்கும். அப்போ 5 கட்சிகளோட எம்எல்ஏக்கள் வராங்கன்னு சொல்லும் போது 5 கட்சிகளும் டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? எனக்கு இந்த துறை வேணும், அந்த துறை வேணும், அந்த துறை அமைச்சர் பதவி எனக்கு கொடுக்கணும். ஏற்கனவே நீங்க சொன்னது தானே, ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணிகளுக்கு பங்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு துறையை கேட்பது கூட இருக்கட்டும், இந்த துறை அமைச்சர் பதவியை கூட. ஆனால் துணை முதல்வர் பதவியை கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. துணை முதல்வர் பதவியா? ஆமாப்பா, இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுக்கணுமா வேணாமா? ஆமா வேணுங்க, பெரும்பான்மை வேணும் இல்லைங்களா? இல்லை ஆட்சி அமைக்க முடியாது. கொடுக்குறோம், கை தானே கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் கொடுக்குற கைக்கு கைமாறாக நீங்கள் தான் செய்யணும் இல்லைங்களா? ஸோ மறக்கவே முடியாத கைமாறு நீங்கள் எங்களுக்கு செய்கிற பட்சத்தில், துணை முதல்வர் பதவி உட்பட மறக்கவே முடியாத கைமாறு நீங்கள் செய்கிற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்றோம். சொல்லுங்க சீக்கிரமா. எங்கள் டிமாண்டை நாங்கள் சொல்லிட்டோம், சீக்கிரமா சொல்லுங்க. உங்களுக்கு டைம் கிடையாது. இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாளை மறுதினம் நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதல்வராக விஜய் பதவியேற்பு விழா தடபுடல ரெடியான் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து நகரும் நாட்களில் தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடிக்க போகுது. சொன்னோம் இல்லைங்களா? இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம். கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, ஆனால் பதில் சொல்ற இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ கேள்வி மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பதில் சொல்ற இடத்துக்கு வரும்போது அந்த பதில் என்ன மாதிரி சொல்ல போறாங்கன்றத வெயிட் அண்ட் வாட்ச். அது ஒரு ஓரமா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு போகலாம், தப்பு கிடையாது. இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் விழுந்த வாக்குகளை குறித்து ஒரு காணொலியில சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஒட்டுமொத்தமாகவே கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் என்பது அது திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும் பெற்ற வாக்கு 1,54,82,782. டிவிகே கட்சி வாங்கிய ஒட்டுமொத்தமான வாக்குகளுக்கும் திமுக கூட்டணி வாங்கிய ஒட்டுமொத்தமான வாக்குகளுக்கு இடையில் இருக்கிற அந்த வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது ஒரு 17,43,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் 108 என்கின்ற இந்த நம்பரை டிவிகே கட்சி அடைந்திருக்கிறது. திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒட்டுமொத்தமான வாக்கு சதவீத வித்தியாசம் என்பது 3.62% அளவில் மட்டுமே. மறுபடியும் இந்த இடத்துல கலைஞர் அவர்கள் பேசுற டயலாகே எடுத்து போடுவாங்க. தோற்றவர்கள் சொல்வது சதவீத கணக்கு, வென்றவர்கள் சொல்வது சீட்டு கணக்குன்ட்டு சொல்லுவாங்க, தப்பு கிடையாது, சொல்லிட்டு போட்டோம். ஆனா பாருங்க, உண்மை இதுதானே. திமுக கூட்டணிக்கும் டிவிகே கட்சிக்கும் வாங்கிய வாக்குகள் இடையில் பாருங்க மொத்தமே 3.62% அளவில் தான் உள்ளது. ஏன்பா என்னப்பா இது? கொஞ்சமாவது வேமா சூசோ இருக்கா? கண்ணாடி பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன்னா டிவிகே கட்சி தனியாக நின்று வாங்கிய வாக்குகள் சதவீதம் என்பது 35%. ஆனால் திமுக கட்சி கூட்டணிகளோடு சேர்த்து 31% வாங்கியிருக்காங்க. 2 கட்சிகளுக்கும் இடையில் இருக்கிற அந்த 3.62% அளவில் தான் பாருங்க வித்தியாசத்தில், வாக்குகள் சதவீத வித்தியாசத்தில் ஆட்சி அமைகிறாங்க. ஆனால் டிவிக்கு தனியாக நின்று இந்த வாக்குகள் வாங்கினாங்களா இல்லையா? கண்டிப்பா விழுந்திருக்கு. கண்டிப்பா பாருங்க, ஓட்டு டிவிகே கட்சி கண்டிப்பா ஓட்டு விழுந்திருக்குங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இது ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க. ஊம குத்தேதான். டிவிக்கு 108 தனித்தா எங்க ஏன் வாங்க முடியுமாங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. தனித்து நிக்கிற பட்சத்துல 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30, 10 இடம் டிவிகே கட்சி தனித்து நிக்கிற பட்சத்துல ஒரு 10 இடம் வந்தாலும் நான் அரசியல் பேசதையே நித்திரன்னு சொன்னாரே. 10 கூட முடியாது தனியா நின்னா. அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட் கூட தனியா முடியும். திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்கள் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நின்று நாங்க 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிருக்கும். நான் அரசியலே பேச மாட்டேன். தாவேகா தனித்து. அப்ப யோசிச்சு பாருங்க, தனித்து நிக்கிற பட்சத்துல 10 இடம் வந்தாலும் நான் அரசியல் பேசுறதே நித்திரேன்னு சொன்னவருக்கு பக்குன்னு இருக்குமா இருக்காதா? இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது என்னப்பா தனித்து நின்னா 10 வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொன்ன, தனித்து நின்று 108 வந்திருக்காங்களா? எப்படி இது அப்படின்ட்டு இப்ப அவர் தான் யோசிக்கிறாரே தவிர நாங்க யோசிச்சோமா? இல்ல வெஸ்ட் பெங்கால்ல இது திருடப்பட்ட வெற்றின்னு மம்தா அவர்கள் சொல்வதை போல இங்க யாராவது சொன்னாங்களா? சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டோம், சொல்லவும் கூடாதுங்க, தப்பு. அது ஓட்டு விழுந்திருக்கு.
ஓட்டு விழுந்திருக்கு. அந்த விழுந்த ஓட்டுகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது டிவிகே கட்சி தனித்து நின்று 108 இடங்களை பெற்றிருக்குன்னு சொல்லும் போது இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாராளமா ஏத்துக்கலாம், தப்பே கிடையாது. யாராவது ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லை. எல்லாருமே ஏற்றுக்கொள்வோம், தவறில்லை. இந்த வெற்றியை மனதார வாழ்த்தி தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். ஆனா பாருங்க, மறுபடியும் சொல்றோம், கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம், ஆனால் பதில் சொல்வதுதான் ரொம்ப கஷ்டம். இப்போ கேள்வி கேட்ட இடத்துல இருந்து பதில் சொல்ற இடத்துக்கு மாறி உட்கார்ந்து நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த பிறகுதான் பாருங்க, இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம். அடுத்தடுத்து ஆரம்பமாகும் இந்த ஆட்டத்தில் பிரதானமாக ஆடப்போவது எது தெரியுங்களா? நம்பிக்கை. 2 பெரும் கட்சிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை ஏதோ ஒண்ணு நீங்க சாதிக்க போறீங்க, செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. சோ அந்த நம்பிக்கையின் பின்னணியில் இருக்கிற உண்மை என்னவென்பதை நம்ம பாருங்க அடுத்தடுத்து வெளியிடும் காணொலியில அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது இதே நமது தமிழ்நாட்டில் மீண்டும் அரங்கேறும் கூவத்தூர் சம்பவத்தை போலவே மாமல்லபுரத்தில் அரங்கேறும் இந்த சம்பவத்தை குறித்தும் பெரும்பான்மை கிடைப்பதற்கு எந்தெந்த கட்சிகிட்ட இருந்து எம்எல்ஏக்களை கடன் வாங்குவாரு, யாரெல்லாம் பிச்சுன்னு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா கூடி கட்சி கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.